ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உடனடியாக சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு முறுக்கு ரெசிபி பார்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ அகெயின் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மாவில் பெருங்காயத்தூள், ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவை. இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துடலாம் மாவில். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈரப்பதமாக இருக்கணும் மாவு. ஏன்னா நம்ம வரமாவு பயன்படுத்தி சுடுறதுனால ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லா ஈரமாக இருக்கணும் மாவு. அப்போ தான் முறுக்கு உடையாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். நல்லா குலைவாக இருக்குது மாவு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் உடன் அச்சு தான் எடுத்திருக்கேன். உடன். இப்போ எண்ணெய் அடுப்பில் சூடாக ரெடியாக இருக்குது முறுக்கு பொரிக்கிறதுக்கு. இது மாதிரி நான் ஒரு தோசை கரண்டியை பயன்படுத்தி அந்த தோசை கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் முறுக்கு புழிவிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வராது. நான் அதனால் தோசை கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம 2வது புளியும் போதே ஃபஸ்ட்டு போட்டது ரெடி ஆயிரும். ஏன்னா எனக்கு அச்சோட அந்த ஓட்டையும் ரொம்ப சன்னமாக இருந்ததுனால முறுக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறுவலாக வந்துருச்சு. அதை இப்போ எடுத்துடலாம். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற ப்ளைட்டு கூட யூஸ் பண்ணி எண்ணெய் தடவிட்டு அதில் புழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வராதுன்ட்டு நான் தோசை கரண்டிலேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் முறுக்கு புளியும் போது கிட்ட வச்சு புளியாதீங்க, உடையும். கொஞ்சம் தள்ளி வச்சு புளிஞ்சால் தான் உடையாமல் வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தீபாவளிக்கு மொதல் நாள் கூட இது செய்யலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். வேலை ரொம்ப ஈஸி.
நான் எனக்கு சுட்டு எடுத்ததே தெரியல, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் வந்துட்டு ஒரு 30 முறுக்கு கிட்ட எனக்கு வந்துச்சு. அவ்வளோதான், எல்லா முறுக்கும் நான் சுட்டு எடுத்துட்டேன். வேலை முடிஞ்சதே தெரியல, சீக்கிரமாக முறுக்கு எல்லா முறுக்கையும் நான் சுட்டுட்டேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு சுடுங்க, செம்மையாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஓகே, வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.